வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குரங்குக்கும் முதலைக்கும் உண்மையான நட்பு வருமா? அப்படியே வந்தாலும் அந்த நட்பு என்ன ஆகும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு நாம ஒரு புத்திசாலி குரங்குக்கும் ஒரு தந்திரமான முதலைக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு குரங்கும் முதலைகளும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பசுமையான இடத்துல ஒரு அழகான ஆறு இருந்துச்சு. அந்த ஆத்துல முத்தையான்னு ஒரு முதலை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஆற்றின் ஓரத்துல ஒரு பெரிய மாமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாமரத்துல சிட்டுங்கிற ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சிட்டு தினமும் அந்த மாமரத்துல இருந்து மாம்பழங்களை பறிச்சு சாப்பிடும். ஒரு நாள் முத்தையா ஆத்துல மிதந்துட்டு வரும்போது சிட்டுவை பார்த்துச்சு. ஹாய் சிட்டு, நீ எவ்வளவு சுவையான மாம்பழங்களை சாப்பிட்றேன்னு கேட்டுச்சு. சிட்டு நல்ல குரங்கு இல்லையா? அது முத்தியாவுக்கு நிறைய மாம்பழங்களை கொடுத்துச்சு. அப்போத்துல இருந்து சிட்டுவும் முத்தையாவும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. ஒரு நாள் முத்தையாவோட மனைவி, உன் நண்பன் சிட்டுவோட இதயத்தை நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் பலசாலியாவே நம்ம ஆயிடலான்னு சொல்லுச்சு. முத்தையாவுக்கு முதல்ல தயக்கமா தான் இருந்துச்சு. ஆனா அவன் பேராசைப்பட்டு அப்புறமா சம்மதிச்சிட்டான். முத்தையா சிட்டுக்கிட்ட போய், நண்பா, என் மனைவி உன்னைய பார்க்க ஆசைப்படுறா, என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான். சிட்டுவும் ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சது. முத்தையா சிட்டுவை தன்னோட முதுகுல ஏந்திட்டு ஆற்றுக்கு நடுவுல போனான். ஆற்றுக்கு நடுவுல போனதும் முத்தையா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிடணும்னு சொல்றான்னு சொல்லுச்சு. சிட்டுக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனா அது கொஞ்சம் கூட பயப்படல. புத்திசாலித்தனமா, அடடே, இதை ஏன் நீ முதல்லயே சொல்லல? குரங்குகளோட இதயம் எல்லாம் மரத்துல தான் இருக்கும். நான் என் மரத்திலேயே இதயத்தை விட்டுட்டு வந்துட்டேனே. வா, போய் முதல்ல எடுத்துட்டு வரலாம்னு சொல்லுச்சு. முத்தையாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முத்தையா சிட்டுவோட பேச்சை நம்பி அதை மறுபடியும் மாமரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. சிட்டு வேகமா மரத்துல ஏறி, முட்டாள் முதல்ல, இதயத்தை எல்லாம் யாருமே எடுத்து வைக்க முடியாது, நான் உன்னோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு கத்திருச்சு. முத்தையா ஏமாந்து போயிருச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? எப்பவும் தந்திரக்காரர்களோட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். புத்திசாலித்தனம் தான் உண்மையான பலம். நம்ம தந்திரக்காரங்க கிட்ட பழகும்போது எப்பவுமே இன்னும் ரொம்ப யோசிச்சு தானங்க பழகணும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.